கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயரே பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சிறு சன்னம் துள்ளம் சோர தளர் நடை நடவானோ. திரநீர் சந்திர, திரைனா கடல், கடல் இப்படி இருக்கும் பொழுது அதுல சந்திர மண்டலம் தெரியறது போலே செங்கண்மால் கேசவன் உதயச்சந்திரன் கடற்கரையில நம்ம இருந்தா தெரியும் இல்லையா, நீளமா அந்த கடற்கரை இருக்கிறது, அந்த உதயச்சந்திரன் அதுல தெரியறது அழகார். கேசவன் திரு நீர் முகத்து, திரு அழகிய நீர் நீர்மை உடையதானே முகத்துலங்கு சொட்டி, அந்த முகம் பறந்து இருக்கிறதுனால உருண்டையான அழகான முகம், நீட்டு போக்கான முகம் கிடையாது கண்ணனுக்கு, உருண்டையான முகம், நல்ல நீளமா இருக்கும். அது நெற்றி விசாலமான நெற்றி ஒரு கடல் போல இருக்கு. அதுல துலங்கு சுட்டி, சந்திரபிரபையனே ஒண்ணு தனியா வைப்பா, இருந்தாலும் வைரங்கள் வச்சதான சுட்டி பதைக்க சாத்தினா அது பூர்ண சந்திரன் போல இருக்கு. இந்த கேசங்கள் சுருட்ட சுருட்டியா இருக்கு, அது அலை போல இருக்கு. நெடுக்கடல் போல நெற்றி, சுருண்ட கேசங்களாகிய அலை, அதன் மத்தியில் உள்ள சுட்டி சந்திரன் போல இருக்கு. திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவன் தன் திரு நீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயரே பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம். யசோதம்மாவுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு தோணித்தான். அவாத்துல இவாத்துல எல்லாம் கங்கைக்கு போறா, கங்கா ஸ்நானம் பண்ணவே இல்லை. யசோத பிறந்த நாளா கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு தோணித்தான். இப்படி தோணும் பொழுது இந்த தளர் நடை நடந்து வரக்கூடிய கண்ணன் இருக்கானே, அதெல்லாம் வர்ணிக்கிறார். இந்த கண்ணன் அம்மா மேல தொகைச்சு ஏறி அம்மா மேல அந்த சுண்ணம் விட்டானா, அம்மா மேல சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அப்படி வர்ணிக்கிறார். அவளுக்கு கங்கா ஸ்நானம் ஆயிடுத்துன்னு தோணி போயிடுத்து. அதை வர்ணிக்கிறாரே மெனக்கெட்டு, இது வர்ணிக்கிறாரே பெரியாழ்வார். இதுக்கு பிரமாணம் பாகவத்துல இருக்கான்னு பார்த்தேன். பாகவத்துல இருக்கு. பாகவத்துல சுகர் சொல்றார், மேகநாதி நிவாஸ்தௌ அப்படிங்கிறார். மேகனம், மேகனம்னா சிறுநீர், சிறுநீர் முதலியவைகளை வாஸ்தவ வீடுகள்ல ஒருத்தராத்துல போயிட்டு அவ அதுல போய் சிறுநீர் போயிட்டு வந்துருவனா என்று சுகர் வர்ணிக்கிறார். அதுதான் இங்க வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்குன்னால், கங்கா தீர்த்தமே அவனுடைய திருவடியிலேன்னு வந்தது தானே கங்கா தீர்த்தமே. ஆனா யசோதை அதை பெரிய பாக்கியமா நினைக்க மாட்டாளா, அது பெரிய ஆனந்தமா நினைக்க மாட்டாளா? இப்போ உலகத்தையே மறந்துட்டார் பெரியாழ்வார், தானே யசோதையாக ஆயிட்டார். அதனால அவர் யசோதையாக ஆகி என்னென்னெல்லாம் அனுபவிச்சாரோ அது எல்லாம் பாசுரமாக வெடிச்சு விடுறார். பெருநீர் திரை எழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சிறு சன்னம் துள்ளம் சோர தளர் நடை நடவானோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.